வணக்கம். நான் உங்கள் கேபி கருப்பு. இந்த வீடியோ யாருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். மணி ஹெய்ஸ்ட்டு, இந்த டார்க்கு, இங்கிலீஷ் வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தமிழ் வெப் சீரிஸை ஒதுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. அதேமாரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த வீடியோ முடியும்போது கொடுக்கும். அப்படி என்ன நீ இந்த வெப் சீரிஸ் பற்றி பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே பல லட்சம் பேர் இந்த வெப் சீரிஸ் பார்த்துருக்காங்க. பட் இது பத்தாது. இந்த லட்சங்கள் பத்தாது, இது மீறியும் போகணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்ல வெப் சீரிஸ் தமிழில் வரதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்றாக இது அமைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். எந்த வெப் சீரிஸ் பற்றி நீ பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நக்கலைட்ஸில் அம்முச்சி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ். ஏன் அந்த வெப் சீரிஸ் பற்றி பேசுகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். பிகாஸ் இவர் பிளாக் ஷிப்பில் இவருக்கு பெஸ்ட்டு டேரக்டர் அப்படின்ற ஒரு யூடியூப்பில் இருக்க அவார்டு கொடுத்தாங்க. அப்படி என்னடா இவர் பண்ணிட்டார் அப்படின்னு போய் பார்த்தா, ஏற்கனவே பேக் டு ஸ்கூல் அப்படின்ற வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். அம்முச்சி அலுமினாட்டிஸும் இப்போ தான் நான் பார்த்தேன். அம்முச்சி இது எந்த ஒரு பிஜிஎம் எதுவுமே பின்னாடி பெருசாக போடாமல் வாழ்வியலோடு கலந்து இந்த டேரக்டர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். வாழ்வியலோடு கலந்துனா 90s கிட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிராமத்தில் வளர்ந்த 90s கிட்ஸ் ஒவ்வொரு விளையாட்டும், பரமபதம், கொம்பேரி, புளியேரி, அந்த விளையாட்டு, கிரிக்கெட், அந்த 90s கிட்ஸ் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி 2 கேங்காக இருந்து எப்படி சண்டை போட்டாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சீரிஸோட பிளாட் பார்த்திங்கன்னா, அருண் அப்படின்ற ஒரு பையன் சிட்டியிலேருந்து அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறான், கிராமத்துக்கு. அவன் போனோடனே அங்கே இருக்கவங்க எல்லாமே அவனை தான் கூர்ந்து பேச. அங்கேருந்து சசின்ற பையனுக்கு அவன் மேலே வெறுப்பு. சசி வேறு யாரும் இல்லை, அவங்க மாமா பையன். வெறுப்பு, அவனை வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒவ்வொன்றா பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அருண் ஒவ்வொன்றும் இப்படி தாண்டி வரான் ஒவ்வொரு கட்டத்தையும் அப்படின்னு. இந்த வெப் சீரிஸில் காதல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, குசும்பு இருக்குது. குசும்புன்னு சொன்னே உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம். ஆமாங்க, கோயம்புத்தூரை பின்பலமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரியஸ். இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்து எதுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்தால் தான் ஒரு நல்ல வெப் சீரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக அமையும். நீங்கள் மணி ஹெய்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், பட் இருந்தாலும் இந்த வெப் சீரிஸையும் பாருங்கள். இந்த வெப் சீரிஸில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கை மூடிட்டு உள்ளே போவாங்க, முங்கு மொழின்னு சொல்கிறாங்க, அந்த தண்ணியில் முங்குறது. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த செக்மெண்ட் வேறு லெவலு. இதுக்கே அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எடவு போர்ஷன் ஒன்று வரும். எடவு போர்ஷன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்பளைங்கெல்லாம் பேசிட்டு போயிட்டு அந்த இட வீட்டுக்கு முன்னாடி முடிய தொங்க போட்டு அம்மா தாயே நழுவிட்டு போவாங்க. எனக்கு எங்கள் ஊர்லேயும் சில டைம் அப்படி நேரில் பார்க்குற ஒரு ஞாபகம் வந்ததுனால அந்த ஒரு செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். தயவுசெய்து இந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்க இந்த வெப் சீரிஸ் கீழே எனக்கு இந்த யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்க்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். ஆக்சுவலாக நான் வேறு வீடியோ தான் பேசலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வெப் சீரிஸ் என் மனசை அப்படி போட்டு உருக்கிடுதுன்னு சொல்லலாம். இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்கல, அதையும் போய் பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு கிரிக்கெட் வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கேபி கருப்பு. நன்றி, வணக்கம்.